கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 34 சங்கீதம் 14 முதல் 17 ஆகிய வசனங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்வருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலவேளை செய்தி என்ன தெரியுமா? தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டுமா? நன்மை செய்யும் போது நித்திய ஜீவன். தீமையை யோசிக்கும் போதே ஒரு மனுஷன் தவறிதான் தீமையை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தீமை அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும்போது ஈவில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தீமை அப்படின்னாலே பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான். ஒரு குடும்பத்திலே தீமையான காரியம் தொடரும் போது அந்த இடத்துல சத்துரு உள்ள இருக்கிறான், பிசாசு உள்ள இருக்கிறான். ஏன்னா காலவேளையிலே எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார், துன்மார்க்கருடைய ஜெபமோ கர்த்தருக்கு அருவருப்பான என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கர் யாருன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது 119 சங்கீதம் 53 வசனத்திலே உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை விட்டு விலகாமல் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து உண்மையா வாழ்ந்து செம்மையா வாழ்ந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு உண்மையா இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தை பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை புதுசா இணைந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ முதல்ல தேவ திட்டத்துக்குள்ளே நம்ம வரணும். தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். தேவ சித்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நம்ம பரலோகத்தை நோக்கிதான், அந்த பரலோக காண நோக்கிதான் போயிட்டு இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மட்டுமே நம்ம தேடுறோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே இப்போ நிறைய பேர் கையில் செல்ஃபோன் தான் இருக்கு. பல மணி நேரம் செல்ஃபோனே சாப்பிட்றது, அப்புறம் ஃப்ரெண்டு, அப்புறம் பழக்கம், அப்புறம் அப்படியே நேரம் போயிடுது. நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு, தேவனோட சமூகத்தில் காத்திருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை, சந்தோஷம் சகலமும் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சரி, பழைய வாழ்க்கையும் சரி, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எப்படி வாழ்றான், பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு, பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, கிடையாது. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா? அதை நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தீமையை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கு. கையில செல்போன்ல நன்மையும் வருது, தீமையும் வருது. நம்ம ஒண்ணு பார்த்தா இன்னொரு பக்கம் போயிருது. நிறைய குடும்பத்துல நிறைய சகோதரிமார்கள், நிறைய தாய்மார்கள், நிறைய பையங்க எல்லாம் அந்த செல்போன்ல வம்பா போயிட்டு இருக்காங்க. அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. தீமையை விட்டு விலகுன்னு சொல்லி போட்டிருக்கு. எதெல்லாம் தீமைன்னு சொல்லி பார்த்து நம்ம தான் விட்டு விலகணும். ஏன்னா தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, அறிவை கொடுத்துருக்காரு, புத்தியை கொடுத்துருக்காரு. நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து கர்த்தரை நாம் உண்மையா பின்பற்றும் போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்கு அதை நம்ம கொஞ்சம் அப்பப்போ யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால
சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். நம்ம இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கா? நம்ம யாரோட பழகிட்டு இருக்கோம்? நம்மளுடைய குடும்பம் யாரோட பழகிட்டு இருக்கு? எல்லாமே பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே துன்மார்க்கரோடு பழகி அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்களுடைய மார்க்கத்துக்குள்ள போய் அப்புறம் பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அப்புறம் பார்த்தா சமாதானமே இருக்காது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நீதிமானா நம்ம வாழும்போது நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். அதனால அண்ணே நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், எல்லாம் கரெக்டு தான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு விசுவாசத்தினால நம்ம நீதிமான். 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? அது நம்மை நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? அதை நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். இந்த கடைசி காலத்திலே நம்ம கண் என்ன பண்ணுது, நம்ம சிந்தனை என்ன பண்ணுது, நம்ம காதுல கேட்குற பாட்டா மியூசிக்கா என்னது, தேவையில்லாம மனுஷனோட சத்தமா, இல்லை நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு எங்கேயாவது போறோமா, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீதிமானோட ஜெபத்தை கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான் தான். நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என் ரத்தத்தினால கழுவி நான் சுத்திகரித்திருக்கேன். என் பிள்ளை என்ன பண்றா, என் பையன் என்ன பண்றான், என் மகன் என்ன பண்றா, தேவன் பார்த்துட்டு இருப்பார். கண்காணிப்புன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பரிசுத்தாவியனை குறித்து. நம்மளை பார்த்துட்டே இருப்பார். நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நம்ம எந்த சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எங்க வீட்டுல பைபிள் கூட வாசிக்க விட மாட்டேங்காங்க, நீங்க எந்த சூழ்நிலையிலே இந்த செய்தி கேட்டாலும் சரி, எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம், உங்களோட வாழ்க்கையில மாற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம், குடும்பத்துக்குள்ள எழுப்புதல், நீங்க இருக்கிற பட்டணத்துல ஒரு எழுப்புதல், எல்லாம் தேவன் தருவார். எப்பொழுது என்று பார்க்கும்போது, நம்ம நீதிமானா வாழ்ந்து ஜெபிக்கும் போது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான்ப்பா. ஆனா வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நீதிமானா வாழ்ந்துட்டு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜெபம் உடனே பதில் வரும். ஹல்லேலூயா. தீமை செயலுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போ பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த தீமை அப்படின்னு சொல்லி வரும்போதே ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது. தீமை செயலுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போ பண்ண. தீமை யாரெல்லாம் எங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய தண்டனை என்று எழுதப்பட்டிருக்கு. தீமை செயலுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போ பண்ண. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலைகளிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தீமை வெறுத்தா மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒருவேளை தீமை செய்து கொண்டிருந்தால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலதான் நோக்கமா இருக்கு. ஆனா தீமை செய்யும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா, தீமை செய்வருடைய பெயரை, அவங்க பெயர் கூட பூமியில இராமல் அற்றுப்போ பண்ணுவாராம். பூமியிலிருந்து காணாம போயிடும்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்யணும் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ராஜா நன்மை செய்கிறவரா மட்டுமே சுற்றி திருந்தார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறணுமா, முதல்ல நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். நன்மை செஞ்சா மட்டும்தான் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம். தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. தீமை செஞ்சால் வீட்டு வாசப்புள்ள பாவம் படுத்துடுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால ஏகப்பட்ட சட்டம் பைபிள்ல இருக்கு.
கர்த்தருடைய பிள்ளைகளு, ஆவிக்குரிய பிள்ளைகளு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளு, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிள்ளைகளு, இன்னைக்கு என் குடும்பத்துல தேவன் ஒரு அற்புதம் செய்யும் சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில தீமை மட்டும் வேண்டாம்ப்பா. நம்ம நன்மை செய்வோம், அன்பு கூறுவோம், பரிசுத்தமா வாழ்வோம், உண்மையா வாழ்வோம். நம்ம குடும்பத்தை தேவனே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தீமை செய்வருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போ பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார், நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் நமக்கு தருவார். ஆனா நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், நம்ம நீதிமானா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருக்கணும், உண்மையா இருக்கணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், நியமங்களை கை கொள்ளணும், விசுவாசத்துல இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலுமே அவிசுவாசம் வந்துடக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் வளரும் போது சத்துரு பல காரியத்திலே போராட்டம், பிரச்சனைகள், பல காரியங்கள் கொண்டு வரான். அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்க, ஜெபிங்க, புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. கழுகுகளை போல சிட்டையில் விட்டு எழும்பலாம். அதிகால வேளையிலே தினந்தோறும் கேளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இந்த நாளிலும் ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். உங்க குடும்பத்தை பரலோகத்தில் தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. யாரெல்லாம் இந்த காலவேளை நினைக்கிறாங்களோ, உங்க ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருக்கு தடையா இருக்கிற என்னென்ன காரியம் இருக்கோ அந்த எல்லா தீமையான காரியம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும்ப்பா. நாங்க உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, உண்மையா வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. புதிய நாளுக்கான சில கிருபைக்கா நன்றிப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபை தாங்கப்பா. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்த சந்திக்கணும்ப்பா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தர் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 நாள் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். எல்லா குடும்பம் ஆசிரியப்பட்டும். எந்தெந்த குடும்பத்துல தரித்திரம், கஷ்டம், பஞ்சம், பிரச்சனை, போராட்டம், வறுமையில வாழ்றாங்களோ எல்லாவற்றையும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகமாக்கி தாங்க, விடுதலை தாங்க, ஆரோக்கியம் தாங்க, தீர்காயுசப்பட்டு வரட்டும். எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கு பூர்ண சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா. டெலிவரி போயிருக்காங்கப்பா, பரம வைத்தியர் கர்த்தர் கூட இருங்க, உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டுப்பா, ஏற்ற துணை தாங்கப்பா. யாரெல்லாம் அதிகாலவில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. கற்பதனையா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இருங்க, மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டு வர்றாங்க, திருமணம் கொண்டு வர்றாங்க. கடந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றிப்பா. அப்போ இந்த வருஷத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் யோசிக்கிறாங்களோ எல்லாருடைய விசேஷம் மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றித்தாங்கப்பா. 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தை கத்த ஆசீர்வதிங்க. அதிகாலவில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் கண்ணீரோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கண்ணீரை துடைத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, இந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவனோட அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. சுத்திகரிப்பு உண்டாகட்டும்ப்பா. பூமியின் மேல அக்கினியை போடுங்க. அது இப்பொழுதே
அந்த அக்னி பட்டி பிடிக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்திலும் அக்னி பட்டி பிடிக்கணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே குழந்தையுடைய அக்னி பட்டி பிடிக்கணும்ப்பா. வேதத்தை இரவு மூலமா தியானிக்க, விசேஷமாக தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை சந்திங்கப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தம் மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று விதம் குமாரனுடைய ஆவியால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ என்னுடைய சிரசு மேலே மகிமையின் ஆவியான தங்கிருங்கப்பா. பரிசுத்தாவியால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்களை தாங்கப்பா. ஞான வரங்களை தாங்கப்பா. தீர்க்க தரிசன வரங்களை தாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசனத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாலும் எல்லா தேச ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, சிறு தொழில் இன்னுமா கம்பெனி வச்சுக்கோங்க. எல்லாரையும் நம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும்ப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளைகளும் நீங்க புறப்பட்டு போங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எக்ஸாமுக்காக எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சொந்த வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. தேவ திட்டத்துக்குள்ள உங்க பிள்ளைகள் இருக்கணும்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த மாசத்துல அப்பா எந்தெந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. அந்த எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலமா இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கரத்துல நாங்க அடங்கி இருக்கணும்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. பரிசுத்த ஆவியான எங்களை 24 மணி நேரமும் நீங்க எங்களை வழி நடத்தணும்ப்பா. உங்க சித்தத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உலகத்துக்காக ஓடிடக்கூடாது, சுயத்துக்காக ஓடிடக்கூடாது, மனுஷன் பின்னாடி போயிடக்கூடாதுப்பா. தேவனுடைய கரத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை பொருட்படுத்துங்க. முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். இன்னைக்கு என்னென்ன காரியத்திலே அப்பா போராடி கொண்டிருக்காங்களோ அந்த எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. உங்க நாம அமைவடட்டும். துதிகான மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.